நோட் பார்க்கலாம். தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா ஹெச்சிஎஃப் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ஏ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இதைய கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு சொல்லுவாங்க. ஆர் தி கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஜிசிஎஃப்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹெச்சிஎஃப் ஆஃப் 1, x இதனுடைய HCF என்னன்னா 1. அதே HCF of x, y equal to x. If y is a multiple of x. அதாவது இதனுடைய ஆன்சர் x அப்படின்னா y வந்து x ஓட மல்டிபிளா இருந்தாதான் இந்த மாதிரி x. என்ன அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். HCF of 3, 6 இதுல 3 வந்து x வச்சுக்கலாம். 6 வந்து y இருக்கட்டும். இப்போ 6 வந்து 3 ஓட மல்டிபிள் தான். 2 3s are 6 அப்ப இதுலயும் ஒரு 3 இருக்கும், இதுலயும் ஒரு 3 இருக்குமா. அப்போ இந்த HCF of 3, 6ன்னா நம்ம ஆன்சர் வந்து 3. If the HCF of 2 numbers is 1. இப்போ HCF of இப்போ 2 நம்பர்ஸோட HCF வந்து 1 அப்படின்னா then the numbers அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா are said to be co-primes. அதை வந்து co-primesன்னு சொல்லுவாங்க. ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்சர் HCF வந்து 1ன்னு வந்துருச்சுன்னா co-primesன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரிலேட்டிவ்லி பிரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. Here the number அந்த 2 நம்பர்ஸ் வந்து can both be primes. அந்த 2 நம்பர்ஸும் பிரைமாவும் இருக்கலாம். 5, 7 இரண்டும் பிரைம் நம்பராகவும் இருக்கலாம். ஆர் போத் கேன் பி காம்போசிட்ஸ். இல்லைன்னா அந்த 2 நம்பருமே காம்போசிட் நம்பராகவும் இருக்கலாம். இப்போ 14, 27 இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் வந்து 1. ஆர் 1 கேன் பி எ பிரைம் அண்ட் அதர் எ காம்போசிட். ஒரு நம்பர் வந்து பிரைமா இருக்கலாம், இல்லைன்னா காம்போசிட்டாகவும் இருக்கலாம். இப்போ 11 வந்து பிரைம் நம்பர், 12 வந்து காம்போசிட் நம்பர், இந்த மாதிரி இருக்கலாம். ஒன்னா ரெண்டுமே பிரைமா இருக்கலாம், இல்லை ரெண்டுமே காம்போசிட்டா இருக்கலாம், இல்லை ஒன்று பிரைமா ஒன்று காம்போசிட்டாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆன்சர் HCF வந்து 1 இருந்தாதான் இந்த கோப்ரைம்ஸ் சொல்லுவோம், இல்லை ரிலேட்டிவ் பிரைம் சொல்லுவோம். அதுக்கு என்னன்னா இந்த மாதிரி இருக்கலாம். Example 3. Find the HCF of the numbers 40 and 56 by division method. HCF find பண்ண சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நம்பர்ஸ்க்குனா 40க்கும் 56க்கோட HCF என்னன்னு find பண்ண சொல்லியிருக்காங்க. டிவிஷன் மெத்தடில் நம்ம போடலாம். இப்போ 40 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டதான் டிவிஷன் மெத்தடு. இது ஈவன் நம்பராக இருக்கனால 2 வந்து ப்ரைம் நம்பராக அதை எடுத்துக்கிட்டோம். அப்போது 2 × 20 2 × 20 தான் 40. அப்போ 20 போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கும் 2 வரும், 2 டேபிள் வருமா. அப்போ 10 2s are 20. அடுத்தது இதையும் 2ஆல் எடுத்துட்டோம்னா 5 டைம்ஸ் வருமா. அப்புறம் இந்த 5 வந்து 5 டேபிளில் மட்டும்தான் வரும். இப்போ 5 இங்கே அப்போனா இன்னும் வரும் 1. இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ரைமாக தான் இருக்கணும். அடுத்து இந்த 56 இதுவும் ஈவன் நம்பர், அப்போனால 2வே எடுத்துக்கலாம் ப்ரைம் நம்பரை. 2 2s are 4, ரிமைனிங் 1. அப்போ 16 2 8s are 16. அடுத்து இதையும் 2ஆல் எடுத்துக்கலாம். 1 2s are 2, 8 இருக்கு. அப்போ 4 2s are 8. அடுத்தது 2ஆல் எடுத்துக்கலாம். 7 2s are 14. அடுத்தது 7 இருக்கு. 7 வந்து 7 டேபிள் மட்டும்தான் வரும். 7 ப்ரைம் நம்பர் தானே. அப்போ இங்கே 1. அடுத்தது இதுக்கு இங்கே என்னென்ன நம்பர்னு எழுதிக்கலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 40. 40யோட ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எழுதிக்கலாம். 2 × மல்டிபிளாக எழுதிக்கணும். 2 × 2 × 2 × 5 எங்கே இருக்கிறதெல்லாம் எழுதியாச்சு. அடுத்தது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 56. 56ஓடது எழுதிக்கலாம். 2 × 2 × 2 × 7. இப்போ இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் நம்பர்ஸை ரன் பண்ணிக்கலாம். இங்கே 2 இங்கே 2 இருக்கு, இங்கே அதே மாதிரி இருக்கு. அந்த 5 வேற 7 வேற வேறையா இருக்கா. இப்போ HCF of 40, 56 equal to காமன் நம்பர்ல எழுதிக்கலாம். இப்போ இதுலேயே 2 அதனால ஒரு 2 எழுதிக்கலாம். இங்க அடுத்தது இன்னொரு 2 இருக்கு, இன்னொரு 2 இருக்கா. அப்போ 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இதுதான் HCF of 40, 56ஓட ஆன்சர். இப்போ இது வந்து தனித்தனியா நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ சேர்ந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். 40, 56 இப்படி ஒன்றாவும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே 2 எடுத்துக்கலாம். இப்போ 20 டைம்ஸ் வரும். இங்கே வந்து 2 2s are 4, ரிமைனிங் 1. அப்போ 8 2s are 16. அடுத்து மறுபடியும் 2ஆல் போட்டுக்கலாம். 10 2s are 20, 14 2s are 28. மறுபடியும் 2ஆல் எடுத்துக்கலாம். இந்த 2 நம்பருமே 2 டேபிளில் வரணும். அப்போ 5 டைம்ஸ் வரும். 5 2s are 10, 7 2s are 14. இப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இந்த 5ம் 7ம் ஒரே டேபிளில் வராது. ஒரே டேபிளில் வர நம்பர் தான் போட்டுக்கணும். இப்போ HCF அப்படின்னா இதில் HCF 40, 56 என்னன்னா அதே தான் 2 × 2 × 2. இந்த
நம்பர்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து டைரக்ட்டா அப்படியே போட்டுக்கலாம். இப்படி தனித்தனியா பண்ணோம்னா எது எது காமனோ அது மட்டும் நோட் பண்ணி எழுதிக்கலாம். அவ்வளோதான். Example 4. Find the HCF of the numbers 18, 24 and 30 by factor tree method. இப்போ வந்து இந்த 3 நம்பருக்கும் HCF ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேக்டர் ட்ரீ மெத்தடில் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 18ங்கிற நம்பர் எடுத்துப்போம். 2 9s are 18. இப்போ 2 இங்கே 9 இங்கே 9 இன்னும் நம்ம பிரிக்கலாம். 3 3s are 9. அவ்வளோதான். இது ப்ரைம் நம்பர்ஸ் வர வரைக்கும் பிரிச்சிருப்போம். அடுத்தது 24 எடுத்துக்கலாம். இது 2 எடுத்துட்டா அப்போ இங்கே 12 2 12s are 24. இந்த 12 எப்படி எழுதிக்கலாம்? 2 6 are 12. இங்கே 2 இங்கே 6. இந்த 6 எப்படி எழுதிக்கலாம்னா 2 3s are 6. இப்போ அவ்வளோதான். அடுத்தது 30க்கு 2 15s are 30. இந்த 15 எப்படி எழுதிக்கலாம்? 5 டேபிளில் தான் வரும். அப்போ 3 5s are 15. அப்போ prime factorization of 18. 18 ஓடது என்னென்ன 2 into 3 2 into 3 into 3 இது அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது 24 ஓடது என்ன நம்பர் 2 into 2 into 2 into 3 இங்கே இருக்கிற எல்லா prime நம்பர்ஸும். அடுத்தது 30க்கு வந்து 2 3 5 2 into 3 into 5. அப்போ HCF of 18, 24, 30 அப்படின்னா இது மூணுல இருக்கக்கூடிய காமன் நம்பரை எழுதணும். மூணுலே 2 இருக்கா? அப்போ 2 into இதுல 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல 3 இருக்கு. இங்க ஒரு 3, செகண்ட்ல 3 இருக்கு. தேர்ட்லயும் ஒரு 3 இருக்கா? அப்போ 3 இப்படி இருக்கா? அப்போ into 3. அடுத்து 3 இருக்கு. இங்க இல்ல, இங்க இல்ல. அப்போ காமன் நம்பர்ஸ் தான் எழுதிப்போம். இப்போ 2 into 3. இப்போ இதனுடைய ஆன்சர் இதனுடைய HCF எவ்வளோன்னா 6. Example 5. Find the LCM of 156 and 124. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா LCM கேட்டிருக்காங்க. போன சமயம்ல HCF கேட்டிருக்காங்க. இப்போ LCM. LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவாங்க. இந்த நம்பரோடைய LCM இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். டிவிஷன் மெத்தடில் போடலாம். 156, 124 LCM அப்படின்னா லாஸ்ட்டாக 1 வர வரைக்கும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம். இப்போ 156 இங்கே 124. அப்போ 2 டேபிள் எடுத்துக்கலாம். 7 2s are 14. ரிமைனிங் 1 இருக்குமா? அப்போ 16. 8 2s are 16. கமா 6 2s are 12. 2 2s are 4. அடுத்தது அதையும் 12 எடுத்துக்கலாம். 3 2s are 6. ரிமைனிங் 1 இருக்குமா? அப்போ 18. அப்போ 9 2s are 18. இது வந்து 3 2s are 6. 1 2s are 1. அடுத்து இந்த 13 இருக்கா? இது வந்து 3 டேபிளில் எடுத்துக்கலாம். 39. 39 வந்து 13 டைம்ஸ் வரும். 3 into 13 வந்து 39. அடுத்தது இந்த 31 வந்து 3 டேபிளில் வராது. அதனால அப்படியே போட்டுப்போம் 31. இப்போ 13ம் 31ம் ஒரே டேபிளில் வராது. அதனால தனித்தனியாக போட்டுக்கலாம். 13ம் ப்ரைம் நம்பர் தான். அப்போ இது வந்து 1 டைம் வரும். இங்கே 31 அப்படியே போட்டுக்கலாம். 31 வராது இல்லை, அதனால அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது 1 வர வரைக்கும் பண்ணோம்ல, அதனால இந்த 31க்கு நம்ம 31 ப்ரைம் நம்பர் தான். அதனால ப்ரைம் நம்பராக எழுதிக்கலாம். இங்கே 1 டைம், அப்போ இங்கே 1 டைம். அப்போ LCM ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் இது தானே, இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதுறது தான் LCM. அப்போ 2 into 2 into 3 into 13 into 31 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 4836. Therefore LCM of 156 and 124 is என்னன்னா 4836. Example 6. What is the greatest number that will divide 62, 78 and 109, leaving remainders 2, 3, 4 respectively? இந்த சம்ல இந்த 62, 78, 109 இருக்குல்ல, இதுல இருந்து மீதி 2 இருக்கணும், இதுல மீதி 3 இருக்கிற மாதிரி, இதுல மீதி 4 இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த 3 நம்பருக்கும் காமனான கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். அப்போ நம்ம ஃபர்ஸ்டே 62 -2, அதாவது இதுக்கு வந்து என்ன 2 ரிமைனிங்க கிடைக்கணுமோ, அப்போ இங்கேயே -2 போட்டோம்னா 60. இப்போ 78ல 3 ரிமைனிங்க கிடைக்கணும். அப்போ 78 - 3, இப்போ 75. அடுத்து 109ல 4 வந்து ரிமைண்டரா இருக்கணும். அப்போ 109 - 4, அப்போ 105. இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்றதுனால நம்ம LCM HCF எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 60க்கு எடுக்கலாம். 60க்கு எடுத்தோம்னா 2
30s ஆர் 60யா. அடுத்தது 2 போட்டோம்னா 15 டைம்ஸ் வரும். அடுத்தது 15 இருக்கிறதுனால 5 டேபிள் எடுத்துக்கலாம். 3 5s ஆர் 15. அடுத்தது ஹச்சிஎஃப் எடுக்கிறதுனால நம்ம அதோடய கூட விட்டுறலாம். ப்ரைம் நம்பர் வர வரைக்கும் விட்டுறலாம். அடுத்தது இது வந்து 5th டேர்லே எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 1 5s ஆர் 5, ரிமைனிங் 2 அப்போ 25, 5 5s ஆர் 25. அடுத்தது 15 இருக்கு, அப்போதும் 5ஆல் எடுத்தோம்னா 3 5s ஆர் 15. அடுத்தது இங்கே 105, இதுவும் 5th டேபிள் எடுத்துக்கலாம். 2 5s ஆர் 10, 1 5s ஆர் 5. இது 3 டேபிள் எடுத்துக்கலாம். 3 டேபிள் எடுத்துட்டோன்னா 7 3s ஆர் 21. அடுத்தது 60யோட ப்ரைம் நம்பர்ஸ்லாம் மல்டிபிள் பண்ணோமா, 2 × 2 × 5 × இந்த 3 இதையும் எடுத்துப்போம். அப்போ 2 × 2 × 3 × 5 மாற்றி எழுதிக்கலாம். அடுத்து 75ஓட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்கலாம். 5 5 × 3. அடுத்தது 105ஓடது 3 × 5 × 7 மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். இப்போது காமன் நம்பர்ஸ் தானே எடுக்கணும். அப்போது இதில் இங்கே 2 இருக்குது, இங்கே இது ரெண்டுலேயுமே இல்லை, அப்போ விட்டுடலாம். அடுத்தது 3 எடுக்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3, இங்கே 3. அப்போது ரவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படி. அடுத்தது இங்கே 5 இருக்குது, இதில் 5, இதுலேயும் 5 இருக்குது, அப்போது 5. காமனாக இருக்கிற நம்பர் ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு எதுவும் காமனாக இல்லை, 3லேயுமே இருக்கணும். அதுதான் ஹச்சிஎஃப். அப்போ ஹச்சிஎஃப் இஸ் என்னன்னா 3 ஒரு 3, 3 3க்கு ஒரு 3, அடுத்து 5 ரவுண்ட் பண்ணியிருக்கோமா, அப்போ 3 5s ஆர் 15. அப்புறம் எழுதிக்கலாம். விச் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 62, 78, 109, லீவிங் ரிமைண்டர்ஸ் 2, 3, 5 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த 62, இந்த 78யும் இந்த 109யும் 15ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா இந்த ரிமைண்டர்ஸ்லாம் கிடைக்கும். 2 இதுக்கு இந்த 62க்கு 2 ரிமைண்டராக கிடைக்கும், 78க்கு 3 ரிமைண்டராக, 109க்கு 4 ரிமைண்டராக கிடைக்கும். அப்போ இந்த 3க்கும் காமனான நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே 4 டைம்ஸ் போட்டோம்னா 60, அப்போ ரிமைனிங் 2 கிடைக்குது இதுக்கு. இதை நம்ம 15ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 5 டைம் வருமா, அப்போ 75, ரிமைண்டர் 3 கிடைக்குதா. அடுத்து 109, இந்த 109 15ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 7 டைம்ஸ், அப்போ 105, ரிமைனிங் 3 கிடைக்குது. அப்போ நமக்கு ஃபைண்ட் பண்ணது கரெக்ட். ரிமைனிங் இல்லைங்க 4 வரும். 9ல் 5 போச்சுன்னா 4. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். எக்ஸாம்பிள் 7, a book seller has 175 English books, 245 science books and 385 maths books. He wants to sell the books in a box subject wise in equal numbers. What will be the greatest number of the book boxes required? Also find the numbers of books for each subject in a box. இப்போ ஒரு புக் செல்லர் வந்து இவ்வளோ புக்ஸ் வச்சிருக்காரு. அது வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் சப்ஜெக்ட் வைஸாக அடுக்கி வைக்கணுன்ட்டு நினைக்கிறாரு. அப்போது அதிகமாக, அதாவது கிரேட்டஸ்டாக எவ்வளோ பாக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அடுத்தது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அந்த புக்கோட கவுண்டிங் எவ்வளோ அந்த மாதிரி கேட்குறாங்க. பார்க்கலாம். கிரேட்டஸ்ட் அப்படின்னாவே நம்ம ஹச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணணுமோ, அப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 175க்கு பார்க்கலாம். 175 இது 5th டேபிளில் வரும். அப்போது 3 5s ஆர் 15, ரிமைனிங் 2 இருக்கும். 5 5s ஆர் 20, இந்த 25 ஆயிரும். அப்போ 5 5s ஆர் 25. அடுத்தது மறுபடியும் 5 டேபிளே எடுத்துக்கலாம். 7 5s ஆர் 35, 7 வந்து 7 டேபிள் தான் வரும். இப்போ 7 இங்கே 1. அடுத்தது இதுவும் 5 டேபிளில் எடுத்துக்கலாம். 4 5s ஆர் 20, ரிமைனிங் 4 இருக்கும். இப்போ 45, அப்போ 9 5s ஆர் 45. இந்த 49 வந்து எந்த டேபிளில் மட்டும்தான் வரும்? 7 7s ஆர் 49. அப்போ 7, இங்கே 7. இப்போ 7 ஒரு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே 1 இருக்கும். அடுத்தது இதுவும் 5 டேபிளில் வரும். 7 5s ஆர் 35, ரிமைனிங் 3. அப்போ இதுவும் 35, 7 5s ஆர் 35. இது 7 டேபிளில் தான் வரும். 11 டைம்ஸ் வரும்ல, 7 × 11 77. அடுத்தது இந்த 11 ப்ரைம் நம்பர் தான், அது 1 டைம் தான் வரும். இப்போது 175ஓடதெல்லாம் எழுதிக்கலாம். 175ஓட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்கலாம். 5 × 5 × 7. 245ஓட ஃபேக்டர்ஸ் 5 × 7 × 7 × 7. 385ஓடதெல்லாம் எழுதிக்கலாம். 5 × 7 × 11. HCF ஆஃப் 175, 245, 385 எவ்வளோன்னா 5 × 7. எப்படின்னா இந்த 3லேயே இருக்கக்கூடிய காமன் நம்பர், இதுலேயே 5 இருக்குது, இங்கே 5, இங்கே 5.
இந்த ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதைய. அடுத்து 7ம் 3லயும் இருக்கு. வேற எதுவுமே அப்படி காமனா இல்ல. இப்போ 5 ஒரு 5 எடுத்துப்போம். ஒரு 7 எடுத்துப்போமா? அப்போ 5 இன்டு 7 எவ்வளோ? 35. 35ங்கிறது என்ன? Since each box contains equal number of books, the greatest possible number of boxes எவ்வளோன்னா 35. அப்போ எவ்வளோ பாக்ஸ் தேவைப்படும்? 35 பாக்ஸ் தேவைப்படுமா? அடுத்து தி நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் பாக்ஸ் இன் ஈச் பாக்ஸ். ஒவ்வொரு பாக்ஸ்லயும் இங்கிலீஷ் புக் எவ்வளோ இருக்குன்னு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா, இது வந்து 175 புக் இங்கிலீஷ் புக்கு 175 அதைய 35ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ இருக்கும்ட்டு தெரியும். எவ்வளோன்னா 35 டிவைட் பண்ணோன்னா 5. அப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ள இங்கிலீஷ் புக் மட்டும் 5 இருக்கும். அடுத்து தி நம்பர் ஆஃப் சயின்ஸ் புக்ஸ் இன் ஈச் பாக்ஸ். அப்போ 245 சயின்ஸ் புக் வந்து 245 அதையே 35ஆல் டிவைட் பண்ணோம்னா 7. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் சயின்ஸ் புக்கு 7 புக்ஸ் இருக்கும். அடுத்து தி நம்பர் ஆஃப் மேக்ஸ் புக்ஸ் இன் ஈச் பாக்ஸ். மேக்ஸ் புக்கு டோட்டல் எவ்வளோ? 385 அதையே 35ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 11. அப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 11 மேக்ஸ் புக் இருக்கும், 7 சயின்ஸ் புக் இருக்கும், 5 இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குமா? அப்படின்னா ஒரு பாக்ஸுக்குள்ள எவ்வளோ புக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். therefore the total number of books in each box அப்படிங்கும்போது 5 ஒரு பாக்ஸில் 5 இங்கிலீஷ் புக்கு, 7 சயின்ஸ் புக்கு, 11 மேக்ஸ் புக்கா? அப்போ டோட்டலாக எவ்வளோன்னா 23. இப்போ 23 புக்கா இருக்கும் அப்படின்ட்டு 35 பாக்ஸில் இருக்கும். நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷ் புக் எவ்வளோ, சயின்ஸ் புக் எவ்வளோ, மேக்ஸ் புக் எவ்வளவோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 805 கிடைக்குதா? இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 23 புக் இருக்கு. எத்தனை டோட்டலாக எவ்வளோ பாக்ஸ்? 35வா? 35 இன்ட்டு 23 இதையும் மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 805 இருக்கு.